தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா? ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க நம்ம கிட்ட முருகன் மூலியமா என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு மேம். ஸோ இந்த மாதத்துக்கான 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமா பார்க்கலாமா மேம்? ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் நம்ம முருகன் மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட இருந்து. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள், ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்கள் எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் பண்ணிடலாம் மேம், உள்ள போயிடலாம். ஷோ மீன ராசிக்கான பொது பலனும் அந்த ராசிக்காரர்களுக்கான நட்சத்திர பலன் என்னவா மெசேஜ் கொடுக்குறாங்க முருகன் அப்படின்றத பார்த்துடலாம் மேம். ஃபர்ஸ்ட் மீன ராசிக்கான பொது பலன் என்னவா அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துக்கு? ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் மனதளவில் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்கும். மனமாற்றம் ஏற்படும். மனதளவில் ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்காங்க, கவலையில் இருக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்ற போது அதுலேருந்துலாம் மாறுவாங்க. அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ நல்ல விஷயத்தை நோக்கி, பாசிட்டிவான விஷயங்கள் நோக்கி மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இருக்குது. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும். லாங் டேர்ம் கொலாபரேஷன் சில பேருக்கு கிடைக்கும். லாங் டேர்மாக பிளான் பண்ண விஷயம் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். வெளியூர் வெளிநாட்டுல இருந்துலாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும், வெளிநாடில் ஓவர்சீஸ் ஜாப் போகணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஸோ இந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும். அதற்கான ஒரு முயற்சி எடுக்கும் போது பெஸ்ட்டாக அமையும்னு இருக்குது. அண்ட் ஒரு பேலன்சிங் கிடைக்கும் அவங்களுக்கு. லைஃப்பில் பேலன்ஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. அன்பேலன்ஸ்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ காம்ப்ரமைஸ் கூட சில நேரத்தில் ஒரு சக்ஸஸை கொடுக்கும்ன்றதை அவங்களால உணருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேலன்சிங் விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு. அண்ட் இந்த மாதம் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் தொடங்குறாங்கன்னா அது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆர் இது வரைக்கும் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த சேவிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண ரீதியாக ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில்? ஸோ கவனமாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது மன ரீதியாக, மனம், இமோஷன்ஸ், அதாவது புத்தி, உணர்வு, இந்த 2 விஷயங்களும் பேலன்ஸ் பண்ணணும். எதையும் ஹைலைட் பண்ணாமல் இருக்கணும். ஒன்று அதை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போய் அதை சொல்கிறது கேட்குறது, இல்லை இதை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போய் இதை சொல்கிறது கேட்குறது, அப்படி இல்லாமல் 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி தராசில் வச்சு பார்த்து முடிவுகள் எடுக்கணும். முடிவுகள் எடுக்கிறாங்களோ இல்லையோ டே டு டே லைஃப்பை 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா மேற்கொண்டு பெரிய வேறு எந்த பிரச்சனையும் ஏற்படாமலும் இருக்கும். அண்ட் அந்த மன ரீதியான ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கும். ஸோ மீன ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. தொடர்ந்து நட்சத்திர பலனா முருகன் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு முருகன் என்ன சொல்ல வராங்க? மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, 2 விஷயம் இவங்க இந்த மாதம் பண்ணணும். முருகரை விபூதி அலங்காரத்தில் பார்க்கணும். ஸோ அந்த அலங்காரம் செஞ்ச விபூதியை கோவிலில் கேட்டு அவங்க பிரசாதமாக வாங்கிக்கணும். அண்ட் டெய்லி விபூதி அவங்க வச்சுக்கணும், முருகர் பேரை சொல்லி. ஸோ தூங்கும் போது கூட முருகரோடைய விபூதி வச்சுட்டு அவங்க தூங்கலாம். முருகான் பேர் சொல்லி விபூதி வச்சுட்டு தூங்கலாம். நல்ல தூக்கம் வரும். காலையில் கூட ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களோட நாட்களை டெய்லி டே டு டே லைஃப்பை முருகர் நேம் சொல்லி விபூதி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒன்று பண்ணலாம். இன்னொன்று, ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்து முருகர்கிட்ட வச்சுட்டு அதில் ஒரு கையளவு, ஒரு பிஞ்ச் அளவு முருகருடைய விபூதியை எடுத்துட்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த டம்ளரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். ஸோ இதை டெய்லியும் செய்யும் போது உடல் உபாதைகள், ஏதாவது உடல் நல கோளாறுகள் இருந்தாலும் சரியாகும். டெய்லி முருகர் பேரை சொல்லி விபூதி வச்சுக்கும் போது மனசும் தெளிவடையும், கிளென்ஸ் ஆகும். ஸோ இந்த மனப்பிணி, உடல் பிணி இது 2ம் போகணும்னா முருகரை விபூதி அலங்காரத்தில் பார்க்கணும். அண்ட் அந்த விபூதியை நான் சொன்ன மாதிரியான ப்ராசஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக மீனராசிக்கான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு?
ஸோ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் அவங்க மருதமலை முருகரை வழிபடணும், தரிசனம் பண்ணணும். என் வாழ்க்கையில் வந்து எதுவுமே அதிசயமான விஷயம், ஆச்சரியப்படக்கூடியது எதுவுமே நடக்கலை, ஒரே ஸ்ட்ரைட் ஃப்ளோட்டாக அப்படியே போயிட்டே இருக்குது, ஒரு ஏற்ற இறக்கம் கூட இல்லை, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, அது எப்படி தான் முருகா மாற்றுறது, இல்லை வந்து எனக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த மருதமலை முருகர் அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ இந்த மாதம் ஒன்று ஃபேமிலியோட மருதமலை முருகரை தரிசனம் பண்ணியோ இல்லை வீட்டில் இருந்தபடியோ மருதமலை முருகருடைய ஃபோட்டோ ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு கூட விளக்கேற்றியோ வழிபடும் போது அவங்க எதிர்பார்த்த அந்த அதிசயம் ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு வந்து முருகர் வந்து ஒரு உறுதி கொடுக்குறாரு அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது. ஸோ அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்துக்கான பலனா முருகன் என்ன சொல்ல வராங்க? ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதம் முடிஞ்சா முருகருக்கு உலகத்திலே முதல் கோவில்னு சொல்லக்கூடிய இடம் வில்பட்டி வெற்றி வேலப்பர் திருக்கோயில். ஸோ வில்பட்டின்றது வந்து கொடைக்கானலில் இருக்குது. அங்கே தான் உலகத்திலே முதல்ல முருகருக்கு கோவில் உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த கோவிலில் போயிட்டு இவங்க ஒரு முறையாவது முடிஞ்ச அந்த மாதம் தரிசனம் பண்ணி வழிபடணும். முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அந்த முருகரை வெற்றி வேலைப்பரை மனசில் நினச்சிட்டு டெய்லியும் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு எதெல்லாம் வந்து பாதியில் போச்சோ, இல்லை வந்து அதனால் ஒரு தாக்கம் ஏற்பட்டதோ, இல்லை எனக்கு வந்து இது பாதியிலே போயிடுச்சே, நான் லாங் லாஸ்டிங்காக வரணும்னு நினச்சினேன்லாம் இருந்தாலோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிறைவு கிடைக்கும், ஒரு பதில் கிடைக்கும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிரார்த்தமும் உருவாகும். ஸோ எப்பவுமே வெற்றி வேலைப்பெற இவங்க வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மீனராசி நேயர்களுக்கும் முருகன் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி 12 ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார்.